இயக்குனர் ஷெரீப் இயக்கத்தில் உருவாகியுள்ள திரைப்படம் ரணம் அறம் தவறேல். இதில் வைபவ், நந்திதா ஸ்வேதா, தானியா ஹூப், சரஸ்வதி மேனன் மற்றும் பலர் நடித்துள்ளனர். ரணம் அறம் தவறேல் படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு. ரணம் அறம் தவறல் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்றது ஒரு சின்ன ஸ்டோரின்னு சொல்ல முடியாது. உங்கள்ட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் அகைன் பாலாஜி சொன்ன மாரி தான். ஸோ எனக்கு பாலாஜி 2 மெயின் பில்லர் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் ஜாயின் பண்ணாங்க. பாலாஜி, செல்வம் லைன் ப்ரொடியூசர். ஸோ இவங்க 2 பேர தான் நான் மீட் பண்ணேன் ஃபர்ஸ்ட்டு. அவங்க சொன்னது வந்து, "சார், ஒரு நல்ல கதை இருக்கு. அத நீங்க கேட்டு பாருங்க. அது பண்ணலான்னு சொன்னீங்கன்னா, டெஃபினெட்லி அது ஒரு வொர்த் புரொடக்ஷனா இருக்கும்." அப்படின்னு என்ட்ட சொன்னாங்க. ரைட்டு. பட்டு நான் யுகேல இருக்கேன்ப்பா. நீங்கலாம் அங்க இருக்கீங்க. அங்க இருக்கவங்களே படம் எடுக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. நான் எப்படி எடுக்க முடியும்? அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, "சார், நான் கரெக்டான டீம் என்கிட்ட இருக்கு சார். அத வச்சு உங்களுக்கு எந்த விதமான சங்கடங்களும், எந்த விதமான டவுட் இல்லாம நாங்க உங்களுக்கு படத்த எடுத்து குடுத்து முடிப்போம்." அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே. இதுக்கு என்ன யார் டைரக்டர்? அப்படின்னு கேட்டேன். அவரு ஒரு 4, 5 படம் பண்ணியிருக்காராப்பா? அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னாங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே சைலன்ட்டா இருந்தாரு. சரி, யாரோ நம்ம சொல்லுவாரு, லோகேஷ் கனகராஜ் மாரி சொல்லுவாருன்னு நெனச்சுட்டு, இல்ல சார், அவர் டெபியூ டைரக்டர் ஷெரீஃப்ன்னு சொல்லி சொன்னாரு. அப்படியா? அ சரி, ஓகே. டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சு வைங்க அப்படின்னு சொன்னேன் அவர பத்தி. அவர் ஒரு ப்ரொஃபைல் அனுப்பிச்சு வச்சாங்க. ரைட்டு. சரி, நரேஷன் எனக்கு வந்து தமிழ் அவ்வளோ பாண்ட் பேப்பர்லாம் படிச்சு அவ்வளோ பழக்கம் இல்ல. ஸ்கிரிப்ட்லாம் ஃபுல்லாலாம் படிக்க முடியாது. அதனால என்ன பண்ணுங்கன்னா, அவர் எதிர் ஃபோன் பண்ண சொல்லுங்க. அப்படி இல்லன்னா ஆல்ரெடி நரேட் பண்ணத வாய்ஸ் ஓவரா எனக்கு அனுப்பிச்சுடுங்க. நான் ஃபுல்லா கேட்டுர்றேன்ட்டு அனுப்ப சொல்லியிருந்தேன். அனுப்பிச்சிருந்தாங்க. அகைன் ஆரோல் சொன்ன மாரி தான். வாய்ஸ் ஓவரா அனுப்பிச்சிருந்தாரு. நான் கேட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் கேட்டேன். அப்புறம் என் ஒய்ஃப்ட்ட குடுத்தேன். அவங்க கேட்டாங்க. ஸோ, "இன்னொரு டைம் நீங்க கேளுங்க" அப்படின்னாங்க. அடுத்த நாள் திருப்பி நான் கேட்டு பார்த்தேன். அப்ப தோணுச்சு, சரி, ஓகே. இந்த படத்துல ஃபீமேலுக்கான ஒரு நெறையா விஷயங்கள் இதுல இருக்கு. அவங்கள நம்ப அட்ரஸ் பண்ணணும் இந்த படத்துல அப்படின்னு சொன்னோம். அப்ப பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எங்க ஒய்ஃப் சொன்னாங்க. சரி, சந்தோஷம். அடுத்த நாள் நான் பாலாஜிக்கு ஃபோன் பண்ணேன். சரிப்பா, அகைன் இது புது புரொடக்ஷனா இருக்குது. எந்த ஹீரோ ஒத்துப்பாங்க? அப்படின்னு கேட்டேன். ஒரு 1 வீக் டைம் எடுத்துக்கங்க. யார் யாரெல்லாம் இந்த படம் பண்ணுவாங்கன்றத லிஸ்ட் எடுங்க. அதுல ஒருத்தர்ட்ட போய் நீங்க பேசுங்க. அவங்க ஓகே சொன்னாங்க அப்படின்னா, நம்ம பண்ணுவோம். தைரியமா பண்ணுவோம் அப்படின்னு சொன்னேன். ஆனா, ஒரு ஆக்டர் அக்செப்ட் பண்ணா மட்டும் தான் இந்த ப்ராஜெக்ட் அனௌன்ஸே பண்ண முடியும். அதுவரைக்கும் நீங்க ப்ரீ புரொடக்ஷன் ஒர்க் பண்றேன் சார், இத பண்றேன் சார், அத பண்றேன் சார்ன்றதுக்கு நோ. ஏன்னா, அது எப்படி போய் நிக்கும்னு நமக்கு தெரியாது. ஒரு ஆக்டர் அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் ஒர்க் பண்ற ப்ரீ புரொடக்ஷன் என்னைக்குமே சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு ஆக்டர் அக்செப்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா, அது எப்பவுமே ஒரு லென்த்தி ப்ராசஸா போயிட்டே இருக்குமே தவிர, அந்த கதை மாற்றம் எனக்கு இது புடிக்கல, இத இப்படி மாத்தலாமா? இல்ல அப்படி மாத்தலாமான்னு சொல்லி அவங்களுடைய இன்புட்ஸ் வர்றப்ப என்ன ஆகும்னா, கதையோட கோணங்கள் தாண்டி கதையே மாறி போயிடுது. அதான் இன்னைக்கு அதனால நான் சொன்ன ஒரே வார்த்தை, ஒரு ஆக்டர் இத அக்செப்ட் பண்ணணும். அக்செப்ட் பண்ணாங்கன்னா, கான்ஃபிடென்ட்டா இந்த ப்ராஜெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்ப நம்ப லிஸ்ட்ல இருந்து தான் நம்மளுடைய பிரதர் வைபவ் அவர்கள். அவரோட 25த் மூவி நம்ம பண்றோன்றப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவங்க கேட்டாங்க. கேட்டுட்டு அம் ஃபோன் பண்ணப்ப, "சார், நான் சொல்லிட்டேன். அவருக்கு புடிச்சிருக்குன்னு சொல்லி சொன்னாங்க" அப்படின்னாங்க. ரைட்டு. அப்போ வந்து ஒரு 2 டேஸ்ல ஒரு மீட்டிங் அப்பாயின்ட்மென்ட் போட்டுருங்க. நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வந்திருந்தேன். வந்துட்டு அவர போய் மீட் பண்ணேன். மீட் பண்றப்பயே ஃப்ரெண்ட்லி. அதாவது ஒரு ஆக்டரை தாண்டி ஒரு ஒரு திடீர்னு பார்த்தா இப்படி ஒரு ஃப்ரெண்ட் ஆகும். அந்த அளவுக்கு வந்து ஃப்ரெண்ட்லியா பேசினாரு. நம்ம 2 பேரும் உட்காந்து பேசிட்டு அதுக்கப்புறம் லஞ்ச் சாப்பிட்டோம். டுகெதர் லஞ்ச் சாப்பிட்டோம். அப்ப நெறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டோம். ஏன்னா அன்னைக்கு அன்னைக்கு நான் அப்ப தான் ஒரு 11:00 என்னமோ சாப்பிட்டுட்டு போயிருந்தேன். அப்போ ஒரு ஃபுட் ஆர்டர் பண்ணாரு. ச "எனக்கு பசியே இல்ல பிரதர்" அப்படின்னேன். "நீங்க சாப்பிடுங்கன்னு" சொல்லிட்டு அவரு ஆர்டர் பண்ண பிளேட்ல நானும் அவரும் பாதி பேர் தான் சாப்பிட்டோம். இது அன்னைக்கு ஆரம்பிச்சுச்சு. புரொடக்ஷன் டே 1ல இருந்து கடைசி நாள் வரைக்கும் நான் புரொடக்ஷன்ல இருந்திருக்கேன். அந்த ஒவ்வொரு நாளும் என்ன ஃபேமிலி மாரி, காலையில பிரேக்ஃபாஸ்ட் கூட என் கூட தான் சாப்பிடுவாரு. லஞ்ச்னாலும் "சார் எங்க இருக்காரு? வர சொல்லுங்க" அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு 2 பேரும் ஒண்ணா தான் சாப்பிடுவோம். அப்ப நெறைய விஷயங்கள் நாங்க பகிர்ந்துக்கிட்டோம். அவங்க அவங்க சிஸ்டர் நான் கால் பண்ணுவேன். அவங்க குழந்தைங்க ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலி குழந்தை வந்திருந்தாங்கல்ல பிரதர். அவங்கலாம் வந்திருந்தாங்க. இட் வாஸ் சோ ஹேப்பி டூ பி வொர்க்கிங் வித் வைவ பிரதர். இஸ் மை பிரதர் நவ். நான் அவர பிரதர்ன்னு தான் கூப்பிடுவேன். சோ ஹேப்பி ஃபார் தட். அதை தாண்டி இந்த கேரக்டர் வந்து ஒரு டிஃபரண்டான ஜானர். எல்லாருமே அத சொல்லிட்டு இருக்காங்க ரிப்பீட்டடா. பட் நான் அத ரிப்பீட் பண்ண விரும்பல. இட்ஸ் ரியலி அமேசிங். அவர் ஒரு ஒரு டிஃபரண்டான கோணத்தில நடிச்சிருக்காரு. நீங்க படம் பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும். அத என்ஜாய் பண்ணுவீங்க. இது அவருக்கு ஒரு பெரிய சேஞ்சிங் கேம் சேஞ்சரா இருக்கும். அந்த வேர்ட் யூஸ் பண்ணா கரெக்ட்டான வேர்ட் கேம் சேஞ்சரா இருக்குன்றத எனக்கு 100% கான்ஃபிடன்ஸ் இருக்கு.